ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் உருவம் உன் கண்களில் பட்டிருக்குனாலே ஏதோ உன்கிட்ட சொல்ல வர்றது தானே அர்த்தம். இந்த வராகியின் கட்டளையை ஏற்று இப்பொழுது என் வாக்கை கேளு. கண்டிப்பா இப்போ உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் உன்னை நோக்கி வருபவர்களையும் உன் மீது அன்பா பாசமாக இருக்கவங்களையும் உன் கூட சேர்த்து வச்சுக்கோ. சந்தோஷமாக வாழு. உன்னை புறக்கணிப்பவர்களையும் உன்னை ஒதுக்க நினைப்பவர்களையும் நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. அனைத்தையும் உனக்கு அழகாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ உன்னை ஒதுக்குபவர்களை நீயும் புறக்கணிக்க கற்றுக்கணும். உன்னை தேடி வர்றவங்கள தலையில் தூக்கி வச்சு சந்தோஷமாக கொண்டாடு. உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீயும் மறக்க முயற்சி செய்ய என் செல்லமே. வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது நீ புலம்பிக்கிட்டே இருக்கியே. வாழ்க்கையில் கனவுகள் பெருசாக இருந்தால் கஷ்டங்களும் பெருசாக தான் இருக்கும். எல்லாமே கஷ்டம் கவலை நினச்சி புலம்பாதே. எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். தலையெழுத்துங்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எழுதுவதோ அல்லது உன்னை படைச்ச இறைவன் எழுதுவதோ கிடையாது. உன் முயற்சியும் உன் மன உறுதியும் மட்டும்தான் உன் தலையெழுத்தை எழுதுதுங்கிற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்துக்காக நீ மன உறுதியோட விடாப்பிடியாக முயற்சி செய்யும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு வெற்றிதான்னு உன் தலையெழுத்தாக எழுதி வைக்கப்படும். உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் உன் தலையெழுத்தும் எல்லாமே நீ செய்கிற செயல்களுக்கான பதில்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதுமே நீ மன உறுதியோடு இருக்கும்போது உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் முதல்ல உனக்கு பயத்தை கொடுத்தாலும் கடைசியில் வெற்றிகளையும் வளர்ச்சியையும் கொடுக்குன்றதை மறந்துடாதே. என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாத்தையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மால் முன்னேற முடியுன்ற நம்பிக்கை உணர்வோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. 1000 பேர் 1000 விதமாக பேசலாம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து ஓடிக்கொண்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட நீ ஓடத் தொடங்கும் போது பாதி வழியிலேயே நான் உன்னை ஜெயிக்க வச்சு வெற்றி மாலையை உன் கழுத்தில் அணிவிப்பேன் என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ நம்பிக்கையோட களமிறங்கணுமே தவிர அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர நீ கஷ்டப்படணும்லாம் நான் நினைக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு நீ களமிறங்கினாலே இந்த வராகியம்மா உன் கைகளில் வெற்றியை கொடுக்க தயாராகிடுவேன். நீ யாரை வேண்டுமானாலும் சாமர்த்தியமாக ஏமாத்திர முடியும். ஆனால் உன்னுடைய மனசாட்சியும் உன்னை படைச்ச இறைவனையும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா இங்கே நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் உனக்கு பிடிச்சது நடந்தாலும் சரி அல்லது உனக்கு பிடிக்காதது வாழ்க்கையில் நடந்தாலும் சரி சில விஷயங்களை கடந்து போ, பல விஷயங்களை மறந்து போ. மொத்தத்தில் நீ எப்போதும் நீயாக இருக்கணும். துணிச்சலோடு முடிவெடுக்கும் போது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி அடுத்தவங்களை தரக்குறைவாக இழிவாக நடத்திவிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற எந்த மனிதரையும் நான் மன்னிப்பது கிடையாது. தப்பு செஞ்சுட்டு இந்த வராகியை வணங்குவதில் எந்த பயனும் இல்லை என் செல்லமே. ஏன்னா நான் எங்கேயோ கோவில்லையோ தெரு ஓரத்திலோ மலை உச்சியிலோ இல்லை. எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க. அடுத்தவங்களுடைய முகத்தை பார்த்து பேசணுமே தவிர அடுத்தவங்களுடைய மனசை பார்த்து பேசணுமே தவிர அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து பேசக்கூடாது. எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக பார்த்து அவங்களுக்கும் மனசு இருக்குன்றதை யோசித்து நல்ல விதமாக நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் வாழ்க்கை மீது வெறுப்பு கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு உண்மையான துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் யார் போலியான உறவுகள் பொய்யான உறவுகள்ன்றதை
உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாத. கண்டிப்பாக எல்லாமே மாறும். சூழ்நிலைகள் சரியாயிடும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. இந்த உலகத்தில் எல்லாரையும் நீ நம்புகிற, அது தப்பு இல்லை. ஆனால் ஒருபோதும் எல்லாரும் உனக்கு நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. இங்கு ஒரு மனிதர் தேவையில்லாமல் யாரும் யாரிடமும் பழகுவதில்லை என்பதுதான் உண்மை. உன்கிட்ட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் கூட ஏதோ ஒரு தேவைக்காக, எதிர்பார்ப்புக்காக, காரியத்துக்காக உன்கிட்ட பேசுகிறாங்கன்றது உனக்கு தெளிவாக புரியட்டும். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை இந்த வராகி அம்மா சரி செய்வேன். என் அருளால் எல்லாமே சரியாகி நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலகட்டம் வரும். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான தண்டனையை நிறுத்தி உனக்கான நல்லதை நான் கொடுப்பேன். விதைப்பது எதுவோ அதுதானே பயிராக முளைத்து வளர்ந்து வரும். அதனால் நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு வச்சினா அது உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து நல்ல செயல்களை செய்வோம் அல்லவா. எப்போதுமே உன்னை மதிக்காத இடத்துல, உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துல நீ உரிமை எடுத்து சண்டை போட வேண்டாம். சில நேரங்களில் சில பேருக்கு விளக்கம் கொடுப்பதை விட விலகி செல்வது தானே சரியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராகு. யாரு கூடயும் போராடவும் வேண்டாம், எவரிடமும் விவாதிக்கவும் வேண்டாம். வாழ்க்கையை வாழக்கூடியது சில காலம்தான். அதனால் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இரு. உன் வழி கடினமாக இருக்கும்போது, அதாவது நீ போகிற பாதை கஷ்டமாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா உன்னை வலிமையாக்கி கொண்டிருக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் துன்பங்களும் வரும்போது தானே மனிதன் வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக மாறுவான். நான் எப்போவுமே உனக்கு பெருசாக எதையும் கொடுக்கலான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் பாவத்தை எல்லாம் நான் முதல்ல போக்கிட்டுட்டு உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்த பிறகுதான் உனக்கானதை பெருசாக கொடுக்க முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ தப்பு செஞ்சிட்டாலும் சரி, தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சப்படாமல் இரு. உன்னை கொண்டாடுவதற்காக, அதாவது நீ கீழே விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படிக்கிட்டு கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முன்னால் நீ தோற்று போயிடக்கூடாது. தப்பு நடந்தாலும் தூசியை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு நின்று அதை சரியாக செய்ய கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது நீ கஷ்டப்படுவதையும் உன் முயற்சிகளையும் ஏளனம் செய்தார்களே ஆனால் உன்னை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து விலகியிரு. நல்லவங்க ஒருபோதும் அடுத்தவங்களை கேலி பண்ணுவதோ கிண்டல் பண்ணுவதோ ஏளனமாக நடத்தவோ மாட்டாங்க. உண்மையானவர்கள், நல்லவர்கள் நல்லதை எடுத்து சொல்லுவாங்களே தவிர நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வழி சொல்லுவாங்களே தவிர உன்னை யாராலும் தவறாக நடத்த மாட்டாங்க. நீ அமைதியாக இருப்பதற்காக நீ முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த சில மனிதர்களுக்கு நீ யார், எவ்வளோ பெரிய அறிவாளி, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, திறமைசாலின்றத கூடிய சீக்கிரம் உணர்த்த போகிறேன். அதிகமாக பேசுபவனை விட அமைதியாக இருப்பவன் தான் புத்திசாலி. உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சினா உன் முயற்சியை மாற்று. அப்படி இல்லாட்டி உன்னுடைய முயற்சிகளை அதிகப்படுத்து. கூடிய சீக்கிரமே முடிவு உனக்கு சாதகமாக வந்து சேரும் என் செல்லமே. நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. நம்பிக்கையோட முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கை மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீயும் நம்பிக்கையோட வாழத் தொடங்கு. அறிவு ஒன்றுதான் பயத்தை முறிக்கக்கூடிய அரிய மருந்து. நீ நல்ல புத்திசாலித்தனமாக உன் அறிவை வளர்த்து கொள்ளும்போது எல்லா விதமான பயங்களும் உன்னை விட்டு அகன்று விலகி போகும். எதுக்காகவும் பயந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் எதையுமே செய்யவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னா ஒரு சிறிய குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. ஒரு சின்ன பள்ளத்தை தாண்டுவதற்கு கூட உனக்கு பயம் வரும். ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகாது, விழுந்தா எந்திரிச்சு போயிடலான்ற நம்பிக்கையோட தைரியத்தோட பள்ளத்தையும் கடந்து போகும் வலிமையை உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சிருக்கவங்க யாருமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை என் செல்லமே. அதையும் மீறி உனக்கு பயம் வருதுன்னா அது நீ என் மேலே வச்சிருக்க அவநம்பிக்கையை தான் காட்டுது. உண்மையாகவே
நீ என்னை நம்புனினா நான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீ எதுக்கும் தயங்க மாட்டாய் அல்லவா? வாழ்க்கையில் எல்லாரும் எப்போதும் எல்லா விஷயங்கள்லையும் சரியாக செஞ்சிடவோ ஜெயிச்சிடவோ முடியாது. ஒரு மனிதன் கீழே விழுகாமலே வாழ்ந்தாங்கிறது பெருமை அல்ல, விழுந்தபோது மறுபடியும் எந்திரிச்சு நின்னாங்கிறது தான் பெருமை. உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் தேவையான உழைப்பை நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. தன்னம்பிக்கையோட நீ உழைப்பையும் முயற்சியையும் செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறுமோன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டும் கணக்கு பார்த்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருந்தீன்னா எதையும் சாதிக்க முடியாது. நம்பிக்கையோட உனக்கான முயற்சிகளை நீ சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வதே நல்லது. தவறு நேர்ந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? நல்ல விஷயமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எதுக்கும் பயப்படாமல் களத்தில் இறங்கு. கண்டிப்பாக உனக்கான உதவி எங்கிருந்தாவது உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா செயல்கள்லையும் இந்த வராகியம்மா வெற்றியை கொடுப்பேன். நீ என்ன செய்கிறாங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செய்ய பழகு. நீ செய்வதை விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் செய்யும்போது கண்டிப்பாக எல்லா காரியங்களிலும் வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். உன்னுடைய ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வந்தாலும் கூட நீ ஆபத்தை பார்க்காம அதை எப்படி சரியாக செஞ்சு சாதிக்கணுன்றதை பாரு. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா வாய்ப்புகளிலும் எல்லா நல்லதும் கெட்டதும் கலந்தே தான் இருக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டியா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு ஆபத்திலும் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பார்க்கணும். நல்ல விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அதையே வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. கஷ்டப்படாமல் போராடாமல் இந்த உலகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. நீயும் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு சாதிச்சு நிற்கும்போது நீ எப்படி இதை செஞ்சேன்னு எல்லாருமே வியந்து வாயடைச்சு போவாங்க. உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்கணுன்றது அவசியம் இல்லை. நீ எடுக்கிற முடிவுகளை சரியாக எடுத்தாலே உன் வாழ்க்கை அற்புதமானதா அழகானதா மாறிடும். தன்மானத்தை இழந்துதான் எதையும் அடையணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல உன்னை எப்படி பார்க்குறாங்களோ அந்த இடத்தில் நீ இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்டினா போதும். அதே போல் உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதை விட சுயமரியாதையும் முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உறவுகளுக்காக சொந்த பந்தத்துக்காகன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீ தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. மருந்தால கூட சில காயங்கள் சரியாகாமல் இருக்கலாம், ஆனால் அதை மறந்துட்டினா சரியாக போயிடும். ஒரு இடத்துல புண்ணு இருக்குது நீ பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ அதை நோண்டிக்கிட்டே இருப்ப, புண்ணு சரியாகாது. அதே போல தான் மனசில் இருக்க காயங்களும், அந்த காயங்களை உண்டாக்கிய நிகழ்வுகளையும் நீ யோசிக்க எப்படி அது மறந்து போகும்? சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததா, உன் வாழ்க்கைக்கு சரியற்றதா, தேவையில்லாததாக இருக்கும் பட்சத்தில் அதை மறந்தால் தானே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். சில நேரங்களில் சில விஷயங்களை மறப்பதும் மறதியும் நல்லதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகியம்மா நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். நீ செய்யும் சில முயற்சிகள் தோல்வியை கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மாபெரும் வெற்றிக்கான ஒரு பகுதி தான். வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உனக்கு நிச்சயம் பெரும் வெற்றியை கொடுக்குமேன்னு செல்லமே. நீ செய்கிற சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்குன்ற நம்பிக்கையோட உனக்கான இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு. நீ எதையெல்லாம் மனசில் யோசிக்கிறியோ அதுவாகவே நிச்சயம் ஆகுவாய். நல்லதையே நினச்சி நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நம்பிக்கையும் முயற்சியும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயித்தே தீருவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளையும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களையும் நினச்சி மனம் தளராதே. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியுமே
ஒரு வெற்றி படிக்கான அடையாளம்தான். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நீ வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய சில முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரலாம், சில முயற்சிகள் உனக்கு தோல்வியை தரலாம். ஆனால் ரெண்டுமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிற விஷயங்கள் தான். முயற்சி செய்ய தயங்க வேண்டாம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. உன் திறமையை நீ அதிகமாக வளர்த்துக்கும் போது கண்டிப்பாக இந்த உலகமே உனக்கு தலை வணங்கும் என் செல்லமே. கடிகாரம் ஓடும் வேகத்தை விட நீ வாழ்க்கையில் வேகமாக செயல்படும் போதுதான் கடிகாரத்தை விட நீ வேகமாக ஓட தயாராக இருந்தினாதான் வெற்றி உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வரும். எப்போதும் உன்னால் முடியும்னு நினைப்பதையோ அல்லது முடியுன்ற கனவு காண்பதையோ துணிஞ்சு தொடங்கு. உன் துணிவுதான் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த வராகி அம்மாவும் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயம் நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. நீ எதை நம்புகிறாயோ, எதை விரும்புகிறாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் அது நடந்து கிடச்சி நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய செயல்களை நீ சிறப்பான நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த காரியத்தை முடிக்கும் வலிமையை இந்த வராகி அம்மாவே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே. உன் எதிர்காலத்தை பற்றி மட்டும் யோசிச்சினா கண்டிப்பாக உன்னால் உயர முடியும். வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காமலும் வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்துவிடு. உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் அற்புதமானது. அதில் கசப்பான நினைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். உனக்கு எது நிஜமான மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுப்பது தான் இந்த வராகி அம்மாவின் வேலைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்.